வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ வேப்பன்லிப்பன் குபிச்செட்டிப்பாளையம். கடந்த சில பதிவுகளாக பார்த்தீங்கன்னா அந்த குலதெய்வத்தை பற்றி நான் பதிவிட்டுட்டு இருக்கேன். அதில் ஒரு பகுதி தான் இது. ஒருத்தரோட ஜாதகத்தை பற்றி நேற்று சொல்லியிருந்தேன். 5ஆம் இடம் 9ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் கெட்டு விடும், கர்மாஸ்தானம் பாதிப்பை தரும் சொல்லியிருந்தேன். இது எப்படி நம்ம இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னா, இது எதுவும் இல்லாமல் பண்ண முடியாது. அடுத்த சந்ததிக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கான வழிமுறை இப்போ இருந்தே பின்பற்றிங்க. ஒரு தாய் தகப்பன் இறந்தால், அப்போ தந்தை இறக்கக்கூடிய நாளில் அந்த திதி நாளில் நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கணும். பிண்ட தர்ப்பணம் கொடுக்கணும் ஐதீகம். பிண்ட தர்ப்பணங்கள் கொடுக்கும்பொழுது தான் அந்த ஆத்மா சாந்தி அடையும். ஃபஸ்ட்டு முதல் வருஷம் இறந்த நாளை நம்ம குறித்து வச்சுக்கிட்டு, அடுத்த திதி அடுத்த வருஷத்தில் அந்த திதி வரும் பார்த்தீங்கன்னா, அதே திதி அன்னைக்கு போய் நம்ம நீர்நிலைகளை போய் திதி தர்ப்பணம் கொடுக்கணும். குறைஞ்சது 3லேருந்து 7 வருஷம் வரைக்கும் பிண்ட தர்ப்பணம் நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அடுத்த வருஷம், அதாவது நம்மளோட ஆயுள் இருக்கிற வரைக்கும் இந்த தில தர்ப்பணம் பண்ணலாம். திலங்கிறதே கையில் தர்ப்பையை கட்டிட்டு எள்ளு தர்ப்பணம் பண்ணுறது தான். ஏன்னா முன்னோர்கள் எல்லாமே சேர்ந்து சாந்திப்படுத்துறது தான். இப்போ அப்பா இறந்தால் அப்பாவுக்கு தனியாக, அம்மா இருந்தால் அம்மாவுக்கு தனியெல்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது. அப்பா இறந்த திதி ஃபஸ்ட்டு திதி அன்னைக்கு அம்மாவுக்கு தனியாக பண்ணணும், அப்பாவுக்கு தனியாக பண்ணணும். அடுத்தடுத்த வருஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு பண்ணும்போது அம்மா, தாத்தா, பாட்டன், போட்டம் எல்லோட பேர் சொல்லி நம்ம இது தர்ப்பணம் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணுவோம். அமாவாசை அன்னைக்கு காகத்துக்கு சாதம் வைக்கிறது ஐதீகம். முன்னோர்களை வழிபாடு பண்ணுறது. இறந்த திதி அன்னைக்கும் இந்த நம்ம அமாவாசை திதியும் நம்ம பின்பற்றினோம்னா நம்மளோட பூர்வ புண்ணியம் அடுத்த ஜென்ரேஷன் நல்லா வாழ்வாங்க. அவங்களோட ஜாதத்தில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். இதுதான் வழிபாட்டு முறைகள்.